டைமில் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகே. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஓகே. ஸ்பூன் இதா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கலாம்ல, அது லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இது கொஞ்சோடு மேலே நல்லா ட்ரை ஆகும். இப்போ உனக்கு இந்த அளவுக்கு செமி கிரேவியாக வேணும்னா இதுலேயே நீ இறக்கிக்கலாம். ஓகேயா? இந்த பதத்துக்கே நீ இறக்கிக்கலாம். இல்லை நம்ம நேற்று பண்ணோம் பார், நேற்று பண்ணது வந்து இன்னும் நல்லா ட்ரை ஆகும் இல்லையா? அந்த மாதிரி வேணும்னா நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிக்கும். தெரியுதா? இந்த கிரேவி வேணும்னா நம்ம கீ ரைஸு, குஷ்கா இல்லை ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இந்த கிரேவிக்கு எடுத்துக்கலாம். அந்த தொக்கு வச்சுட்டு நம்ம அப்படியே பிரச்சனை சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு நல்லா இப்போ சாம்பார் தானே, அதுக்கு இவ்வளோ கிரேவி தேவையில்லை, இதில் நல்லா அப்படியே பற்றிட்டே வரும். அதுக்கு ஸ்டவ் வந்து ஸ்லோவில் வச்சுக்கணும். அது இன்னும் ட்ரை ஆகும். ஹையில் வச்சுட்டோம்னா அடி பிடிச்சிடும் கீழே, அப்புறம் தீஞ்சிடும் ஒரு மாதிரி. அது அப்போ அவ்வளோ இது தானே, ஏன்னா மிளகு தூளில் போட்டுட்டோம்ல. காரம் பார்த்துக்கோ. இந்த இதில் நீ காரம் பார்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ. லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோ. லாஸ்ட்டாக தான் போடணும். ஆமாம், ஏன்னா அதுதான் சொல்கிறேன். இப்போது நீ அந்த காலத்துலலாம் வந்து நம்மளுக்கு மிளகு வந்து பியூராக இருந்துச்சு.